ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்ந்தவரும் சிறந்தவரும் நான் ஆராதிக்கிறவரும் மரணத்தை ஜெயித்தவரும் நம்மை ரட்சித்தவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவருக்கும் உண்டாயிருப்பதாக. அவர் ஒருவரே ஏக சக்கராதிபதியும் சாவமை உள்ளவரும் மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறோமாயிருக்கிற என் தேவன் தம்முடைய மகிமுள்ள ஐஸ்வர்யத்தின்படியும் தம்முடைய கிருபைகளின் வழியையும் மரணத்தை ஜெயித்தெழுந்த அந்த வல்லமையின் படியையும் உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தேவன் ஒருவருக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை, இது சுகந்த வாசனையாகிய வார்த்தையை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வார்த்தையை, எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு உங்கள் ஜீவியத்திலே மகிமுள்ள தேவனை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு மனிதனை குறித்து இப்படியாய் பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், சற்று கேளுங்கள். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் எபப்ராவை குறித்து ஒரு சாட்சியாகிய வசனத்தோடு கூட எபப்ராவுடைய குணத்தை குறித்து இந்த இடத்துல மிகவும் தெளிவாய் அவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? தன் ஜெபங்களில் எப்பொழுதும் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். உலகத்திலே எத்தனையோ போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேசத்திலே எத்தனையோ போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சமுதாயத்திற்கான போராட்டம், தொழிலாளர்களுக்கான போராட்டம், ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு போராட்டம், குடும்பத்திலே போராட்டம், பலவிதமான போராட்டங்கள். சட்டங்களை வைத்திருக்கிறவர்கள் சட்டங்களை வைத்துக் கொண்டு போராட்டம், வன்முறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் வன்முறைகளை வைத்துக் கொண்டு போராட்டம். இப்படி பலவிதமான போராட்டங்களை இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிற பொழுது ஜெபங்களில் உங்களுக்காக போராடுகிறான் என்று சொல்லி எபப்ராவை குறித்து பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெபங்களில் போராடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபத்திலே போராடும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். எத்தனை போராட்டங்களை செய்திருந்தாலும் இந்த போராட்டம் பரலோகத்தை அசைக்கிறது. ஜெபத்திலே போராடுகிற பொழுது பரலோகத்தின் தேவன் அசைக்கப்படுகிறார். அவருக்கு பெயர் உண்டு, ஜெபங்களை கேட்கிறவர் என்று சொல்லி அவருக்கு வேதத்திலே பெயரை பார்க்க முடியும். தேவன் ஜெபங்களை கேட்கிறவர். அதுவும் போராட்டமான ஜெபம்.
நீர் எனக்கு இதை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஜெபம், என் தேசம் ஏன் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி போராடுகிற ஜெபம், என் ஜனங்கள் ஏன் மடிய வேண்டும் என்று சொல்லி போராடுகிற ஜெபம், ஒரு பக்கம் பாவம் மேற்கொள்ளுகிறதே, இன்னொரு பக்கம் சாபம் மேற்கொள்ளுகிறதே, என்ன செய்வேன், என் தேசம் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த தேசத்திற்காக ஜெபத்திலே போராடுகிற ஒரு கூட்டம். நீங்களும் நானும் அதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எப்பப்பா ஜெபத்திலே போராடுகிறவன், ஜெபத்திலே போராட வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் ஜெபத்திலே வேறு விதமாய் செய்வார்கள். என் தகப்பனார் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் 61 ஆண்டுகள் ஊழியம் செய்து மடிந்து போனார். அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தால் எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கும். தரையிலே புழுதியிலே உருண்டு பிறண்டு நெஞ்சிலே அடித்து கொண்டு என் தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே, என் தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே என்று அழுது புலம்புவார்கள். இப்பொழுதுதான் அவையெல்லாம் யோசித்து பார்க்கிறேன். அவர்கள் ஜெபத்திலே போராடி இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஜெபத்திலே போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் தேவ சமூகத்தில் எத்தனையோ பேர் கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யாக்கோப்பு போராடினான். நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி போராடினான். ஆசீர்வதித்தால் என்று உம்மை விடுவதில்லை என்று சொல்லி போராடினான். அந்த போராட்டத்தின் விளைவு இனி உன் பேர் யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் எனப்படும். நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி ஆண்டவர் பெயரை மாற்றினார். ஒரு போராடுகிற போது அதிலே மாற்றம் வருகிறது. ஜெபத்திலே போராடுகிற போது கண்டிப்பாய் மாற்றம் வரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெபத்திலே போராடுவதை குறித்து அநேக காரியங்களும் வேதத்திலே பார்க்க முடியும். நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க தேவன் உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் இப்படியாய் சொல்கிறார், அவர் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் தேவன் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறேன். ஏன் ஒரு தலைவனுடைய ஜெபம் இப்படி இருக்கிறது? இன்றைய தலைவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தேவன் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும். அநேகருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. குறைகள் பேசிக்கொண்டு தன்னை உயர்த்துவதிலேயும் மற்றவர்களை தாழ்த்துவதிலேயும் சாத்தானின் ராஜ்யத்தோடு போட்டி போட்டு முழங்கால் நின்று ஜெபித்து ஜனங்களை விடுதலைக்குள்ளாய் அழைத்து வர வேண்டியவர்கள் மனுஷர்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீ போராட வேண்டியது மனுஷனோடு அல்ல, உன்னுடைய சக விசுவாசியோடு அல்ல, ஒரு ஊழியக்காரனோடு அல்ல. நீ போராட வேண்டிய போராட்டம் வான மண்டலத்தில் உள்ள அந்தகார லோகாதிபதிகளோடு, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல என்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு போராட்டம் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். அதை பார்க்கக்கூடிய கண்கள் தான் பிரகாசமான மனக்கண்கள். ஒரு கண் திறக்கப்படுகிற பொழுது அவன் சரியாய் பார்க்கிறான். நல்ல பார்வையுடையவன் எது சரியானது எது தவறானது என்று சொல்லி பார்க்க முடியும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், அவர் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும். ஏன் சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பிசாசை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது அவன் மனக்கண்களை குருடாக்குகிறான் என்று சொல்லுகிறார். தேவன் பிரகாசமான மனக்கண்ணை கொடுக்கிறவர்.
பிசாசு மனக்கண்களை குருடாக்குகிறவன். நாம் பிரகாசமாய் பார்க்க வேண்டிய பார்வை, எது சரி எது தவறு என்று சொல்லி பார்க்க வேண்டிய பார்வையை அவன் குருடாக்கி விட்டு நம்மளை பார்க்க விடாமல் செய்து விடுகிறான். ரட்சிப்புக்கு தடை என்ன? ஜனங்கள் மடிவதற்கு தடை என்ன? தேசத்திலே பாவம் பெருகுவதற்கு தடை என்ன? ஏன் இப்படி நடக்கிறது? அந்தோ ஜனம் அழுகிறதே, பாவத்திலே மாள்கிறதே. இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் பாவத்தின் பக்கமாய் போய்கொண்டிருக்கிறார்களே, ஏன்? என்ன காரணம்? அந்தகார லோகாதிபதி அவர்கள் இழுத்து கொண்டு போகிறான். அவர்களை இச்சையின் பக்கமாய் இழுத்து கொண்டு போகிறான். அவர்களை பாவத்தின் பக்கமாய் இழுத்து கொண்டு போகிறான். நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்திலே போராட வேண்டும். எதற்காக? அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர் கண்களை ஒருவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷனை அவன் குருடாக்கி வைத்திருக்கிற பொழுது அவனால் எப்படி சரியாய் நடக்க முடியும்? நாம் அநேகரை குறித்து தவறாய் குறை சொல்லிக் கொண்டிருப்போம். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறானே, அவர்கள் எப்படி சரியாய் நடக்க முடியும்? நாம் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களின் வழியாய், சுவிசேஷத்தின் வழியாய், ஜபத்தின் வழியாய், வசனத்தின் வழியாய் அவர்களுக்கு வெளிச்சமான பாதையை காண்பிக்க வேண்டும். இந்த வசனம் இருக்கிறதே, பாதைகளுக்கு அது வெளிச்சமாயிருக்கும், அது தீபமாயிருக்கிறது. ஆகவே அந்த வெளிச்சத்தை காண்பிக்க நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு தேவ மனுஷன் வேத வசனத்தை சரியாய் புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு தேவன் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கிறார். ஆகவே மனக்கண்களை, தேவனை தெரிந்து கொள்ளாதபடி, பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளாதபடி, எது நீதி எது அநீதி என்று தெரிந்து கொள்ளாதபடி, உலகத்தின் பக்கமாய் ஜனங்களை திசை திருப்பி, பாவத்தின் பக்கமாய் திசை திருப்பி, வாலிபர்களை, ஊழியர்களை, விசுவாசிகளை கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிக்கு விரோதமாய் அவள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இவைகளை விடுதலை பெறுவதற்கு தேவன் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் என்று ஜெபிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே, நிச்சயமாகவே உங்கள் ஜபங்கள் அப்படி இருக்கட்டும். குருட்டாட்டத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல தேவன் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும். பிரைட்ஃபுல்லான ஒரு கண்ணை தேவன் கொடுக்கிறார், பிளைண்டான ஒரு கண்ணை பிசாசு கொடுக்கிறார். அதுதான் உண்மை. நீங்கள் நானும் பிரைட்ஃபுல்லான வாழ்க்கையை கொடுப்பதற்கு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற அந்த மெய்யான ஒளி இயேசு என்கிறவருடைய வெளிச்சத்திலே வருகிற பொழுது எல்லாருடைய கண்களும் மனக்கண்களும் திறந்து அவர்கள் பரிசுத்த தெய்வத்தை கண்டுகொள்ளும்படி நாம் போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே கர்த்தர் செய்வாராக. முதலாவது பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபத்திலே போராட வேண்டும். இரண்டாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிற பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் செவி கொடுத்து எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகளாக இருந்தாலும் நான் கவனமாய் கேட்க வேண்டும். 21ஆம் வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டு வைத்தார்கள். 28ஆம் வசனம். அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் இந்த பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும், இந்த ஒரு விசை மாத்திரம் என்று சொல்லி சிம்சோன் ஜெபிக்கிறான். இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நசரேய விரதம் பூண்டவன்.
பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் பேசப்பட்டு நசரேன் என்று சொல்லப்பட்டு வளர்த்தவன். ஆனால் அப்படிப்பட்டவன் அங்கே வளர்ந்து வந்த பொழுது தன் சுய இச்சையின் காரணமாக, சுய விருப்பத்தின் காரணமாக தன்மேல் தேவன் வைத்த நோக்கத்தை இழந்து, இவன் இரட்சகன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இரட்சகன், நியாயாதிபதி, அவர்களை ரட்சிக்கும்படிக்கே கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டார், அவர்களுக்கு தலைவனாக வைத்தார். இவன் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பு நிறைவேற வேண்டியிருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சுய இச்சையினாலே இங்கே பெலிஸ்தருடைய கையிலே மாட்டிக்கொண்டான். இவன் கண்கள் குருடானது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் அல்லவா, பிரகாசமான மனக்கண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த பிரகாசமான மனக்கண்களை உடைய சிம்சோன் இச்சையின் நிமித்தமாக கண்கள் குருடாக்கப்பட்டு வேசியின் மடியிலே படுத்துறங்குகிறான். அவள் இவனை பேசி 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 இவனுடைய ரகசியத்தை எல்லாம் வாங்கி தன் யார் என்பதை இவன் மறக்க வைத்து தன்னை ஒப்பு கொடுத்தான் பிசாசின் கையில. அப்படி ஒப்பு கொடுத்த பொழுது அவள் நம்பினவள் இவனை கொண்டு போய் கண்களை பிடுங்கிட்டா. கண்களை பிடுங்கினா மட்டும் பத்தாது, கேளிக்கை கூத்தாயிட்டான். ஐயோ, எத்தனை கொடுமை! அபிஷேகம் பெற்றவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஒரு பெரிய ஜனத்திற்கு நியாயாதிபதியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பது தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொடுத்தார். இவையெல்லாம் அவனுக்கு தெரியும், தான் யார் என்பதை. ஆனால் இச்சை இருக்கிறதே, அவனை கண்களை பிடுங்க வைத்து இப்பொழுது இருக்கிறான். ஒரு முடிவுக்கு வருகிறான். எல்லாம் போய்விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது, நான் என்ன செய்வேன், என்ன செய்ய முடியும்? ஒரு விசை ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதுதான் ஆண்டவர் சொல்றான், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். ஆண்டவர் இறங்கினார். ஆனால் இவன் ஜெபம் அன்றைக்கு அநேகரை கொல்ல பயன்பட்டது. தான் தேவன் தான் எனக்கு பலன் கொடுக்க முடியும், என் பலம் கர்த்தர் தான் என்பதை புரிந்து கொண்டு கடைசியில் அதை பெற்றுக்கொண்டு 5000 பேரோடு கூட மடிந்து போனான். ஆனால் அவன் ஜெபித்த பொழுது தேவன் பலப்படுத்தினார். அவன் சொன்ன வார்த்தை என்னை நினைத்தருளும், பலப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இரண்டாவது ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், தேவனை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், பலப்படுத்தும். எசேக்கியா சொல்லுகிறான் ஆண்டவரிடத்துல, ஏசாயா சொல்லுகிறார், உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி, மரணம் வந்துருச்சு உனக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணு அப்படின்னு சொல்றப்ப அவன் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான், என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, நான் உமக்காய் செய்த காரியங்கள் நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு 15 வருடம் ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறார். என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தி அருளும். சிம்சோனுடைய ஜெபம் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுத்தது. ஒரு போராட்டத்தை கடைசியிலே தூண்களை எல்லாம் உடைத்து பெலிஸ்தரை மடங்கடித்து சாகடித்து மடிந்து போனான். எனக்கு அருமையானவர்களே, அவனுக்கு அந்த பலன் இந்த ஜெபத்திலே கிடைத்தது. ஒரு பிரகாசமான பலம் ஜெபத்தில் இருக்கிறது. முதலாவது சொன்னது போல மனக்கண்களை கொடுக்க ஜெபம். இரண்டாவதாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். என் நினைத்தருளும் தெய்வமே, என்னை பலப்படுத்தும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே, அநியாயத்தினாலே, அக்கிரமத்தினாலே, அநேக காரியங்கள்னாலே நீங்கள் விழுந்து போய் துவண்டு போய் மனம் அடிவாகி உங்கள் வாழ்க்கையின் உச்சாணி கொம்பிலிருந்து தள்ளப்பட்டு நீங்கள் நம்பின மனிதர்களால், துரோக செயல்களால் மிதிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருப்பீர்களார்கள். இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கிற ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜெபத்திலே போராடுங்கள். என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தி அருளும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க உண்மையிலவராய் இருக்கிறார். நிச்சயமாய் கொடுப்பா. இரண்டாவதாக
ஜபத்தில் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தியலும் என்று சொல்லி பலத்தை பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 37ஆம் வசனம். 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்கிறேன். அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய ஜெபமாய் இருக்கிறது. எலியா இப்படியாய் ஜெபிக்கிறார். 37ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எலியா ஜெபிக்கிறார் இங்கே, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அப்படி என்றால் இன்றைக்கு என் ஜபத்தை நீ கேட்டருளும், என்னை கேட்டருளும். என்னை எதற்காக அழைத்தீர்? அங்கே மிகப்பெரிய சவால் உள்ள ஒரு வாழ்க்கையில நின்று கொண்டிருக்கிறார் தீர்க்கதரிசி. பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலிபீடத்தை கட்டி அங்கே தங்களுடைய தேவனை பாகால் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது எலியா வந்து பலிபீடத்தை சப்பனிட்டு அதை கட்டி அந்த பலிபீடத்தை தண்ணீராலே நனைத்து சுற்றிலும் தண்ணீரை நிற்க வைத்து விட்டு வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்புகிறான். எங்கேயோ பற்ற வச்சுட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி நிரப்பப்பட்ட வாய்க்கால் நின்று சுற்றிலும் தண்ணி நிற்கிறது. அப்பொழுது ஜெபத்தை எடுக்கிறான். தன்னுடைய சூழ்நிலையிலிருந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாதவருக்கு எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு தேவனை நிரூபித்து காண்பிப்பதற்காக எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி, என் ஜபத்தை கேட்கிறவர் இருக்கிறார் என்று சொல்லி நிரூபித்து காண்பதற்காக சவாலான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜபம்? என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை. மூன்றாவதாக நம்முடைய ஜபம், நான் சவால் நிறைந்த உலகத்திலே சத்ருவின் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறேன். மற்றவர்களைப் போல அல்ல, நான் வித்தியாசமானவன். நீர் என்னை அழைத்திருக்கிறீர், அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். இவர்கள் மத்தியில் என் ஜபத்தை கேட்டருளும், இன்றைக்கு அற்புதத்தை செய்தருளும். கர்த்தர் நீரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு அற்புதத்தை செய்தருளும். ஒரு போராட்டமான சூழலிலே ஒரு போராட்டமான ஜபத்தை எடுக்கிறான். கர்த்தர் ஜபத்தை கேட்டார், இறங்கினார். அந்த இடத்துல அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தை எரித்தது, வாய்க்கால் இருந்த தண்ணீரை எல்லாம் நக்கி போட்டது. ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். எங்கள் கர்த்தர் பெரியவர், என் மோசமான சூழ்நிலையும் எனக்கு அற்புதங்களை செய்கிறவர், சவால் நிறைந்த காரியங்களை எனக்காய் செய்கிறவர், என் எதிராளிகள் மத்தியில் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். உன் ஜெபம் மூன்றாவதாக என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்டு சவாலான காரியங்கள், சவாலான ஜனங்கள் மத்தியிலே ஒரு வெற்றியை கட்டளையிட உண்மையிலவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பாப்ராவை குறித்து சொல்ல, அவன் ஜெபங்களில் போராடுகிறான். முதலாவது, பிரகாசமான மனக்கண்களை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடுவோம். இரண்டாவதாக, என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி மறுபடியும் எழுந்து நிற்பதற்காக போராடுவோம். மூன்றாவதாக, சுற்றியுள்ள ஜனங்கள் மத்தியிலே ஒரு போராட்டமான சூழ்நிலையிலே, சவால் நிறைந்த வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து தேவனை நிரூபித்து காண்பதற்காக கர்த்தர் என் ஜபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி, என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு சவால் விடும் வாழ்க்கைக்காய் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக அப்படி நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.
எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் பெற்றவர்களாக, தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிற பொழுது அந்த தேவன் மகிமை நிறைந்த காரியங்களை செய்ய உண்மையில் வர இருக்கிறார். நான் ஜெபிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட உம்முடைய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். எப்பப்ராத்தா போராடுகிறவன் அல்ல, நாங்கள் ஜெபத்திலே போராளிகள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீர் பேசியிருக்கிறீர். முதலாவதாக பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டுதல் செய்தார். அதே போல நாங்கள் செய்வோம், போராடி அநேகருடைய கண்களை திறந்தருளுவோம் ஆண்டவரே. இரண்டாவதாக, கர்த்தரால் அபிஷேகம் பெற்று மகிமையை பெற்று ஜனங்களாய் ஒரு காலத்தில் இருந்தவர்கள் விழுந்து போயிருக்கிறார்கள், கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறார்கள், யாருடைய கையில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒரு விசையாய் எழுப்பும்படிக்கு பலப்படுத்தி நிறுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற வாழ்க்கையில் அப்படி விழுந்து போயிருப்பார்கள், ஆனால் கர்த்தர் தூக்கி நிறுத்துவீராக, 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 நிறுத்துவீராக. உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையில இறங்கட்டும் அப்பா. நினைத்தருளும், பலப்படுத்தும், நினைத்தருளும், பலப்படுத்தும். ஒன்றாவதாக தீர்க்கதரிசி ஜெபித்தது போல என்னை கேட்டருளும். இவர்களுக்கு முன்பதாக, நான் வாழ்ந்து கொண்டிருக்க தலைமுறைக்கு முன்பதாக, இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நான் தேவ மனுஷன் என்பதை நிரூபித்து காண்பிக்க, என் கர்த்தர் தேவன், கர்த்தர் தான் தெய்வம் என்று நிரூபித்து காண்பிக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமை கொடுப்பீராக. யாருக்கும் இயற்கை அற்பாற்பட்ட உடைய மிராக்கல் பவரை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் அப்படி தரப்போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் அப்படியே கொடுங்க, உடைய மகிமை கூட இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலாய் ஒரு ஜெபத்திலே போராடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இப்பொழுது உடைய அபிஷேகத்தின் கரம் அமர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமுள்ள கரம் அமர்வதாக. பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தின் ஆவியை ஊற்றுங்க. எண்ணுக்கடங்காத பெருமூச்சிகளோடு, எண்ணுக்கடங்காத பெருமூச்சிகளோடு விண்ணப்பம் செய்கிற ஆவியானவர் வல்லமை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்டவர்கள் மீண்டும் மீண்டும் கேளுங்கள். ஜெபத்திலே போராளிகளாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சேர்ந்து பாடுவோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தரம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து
கழுகை போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு ஆமென் காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. என் வாழ்நாளெல்லாம் நம்புவேன் இயேசுவை.